ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு பீரியட் ஆக்ஷன் டிராமாவா வெளியான பள்ளிச்ச தம்பி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1950s கேரளால இந்த படத்துடைய கதைகளும் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வருது. இவங்க பாஸ் பண்ற ஒரு ஜியோவால அரசாங்கம் மக்களுடைய நலம் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உண்டாகுது. கம்யூனிஸ்ட் கொள்கைகள் சர்ச்சுக்கு எதிரானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு கிளர்ச்சி உண்டாகுது. வயலன்ஸால எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சர்ச்சில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு யூத் போர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான தலைவரா டொவினோ தாமஸை நியமிக்கிறாங்க. இவர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய பின்னணியில உண்மையாவே யார் இருக்காங்க அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. டொவினோ தாமஸ் உடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு பிசிக்கலா தேவையான எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு. 1950s உடைய அந்த கேரளா பேக்ட்ராப் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்ட்ராப்பா இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு எபிக் அட்மாஸ்பியரை இந்த படத்துக்காக ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஜேக்ஸ் விஜயோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் அண்ட் மாஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே டொவினோ ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். விஷுவல்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. கேரளாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியும் செக்யூலர் ஐடென்டிட்டியும் இந்த படத்து மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வர அந்த கேமியோ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளாவும் ஃபெமிலியராகவும் இருந்துச்சு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டு கேரக்டர்ஸா தான் இருக்கும். பொலிட்டிக்கல் தீம் எல்லாமே பாத்தீங்கன்னா சட்டிலா கதையோட சேர்த்து சொல்லாம ஜஸ்ட் டு தி ஃபேஸ் சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. படத்துல ரிவென்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. ஒரு பெரிய பேன் இண்டியா மூவியா மாத்திரணும் அப்படின்றத ட்ரை பண்ணிருக்காங்க. அது பார்க்கும்போது நிறைய சீக்வன்ஸ்ல தெரியுது. பட் அது என்டர்டெய்னிங்கான வேல பிரசன்ட் பண்ண தவறிட்டாங்க. படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான ஒரு படமா வந்திருக்கு. படத்துல அலர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. பள்ளிச்ச தம்பி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.